Navin Sadar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையுடன் கடந்த 28ஆம் தேதி துவங்கியது. 2026-27 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று காலை 11 மணிக்கு தாக்கல் செய்தார். 1 மணி நேரம் 25 நிமிடங்கள் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை வாசித்தார். ஆனால் சில அறிவிப்புகளை தவிர பட்ஜெட்டில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் எதுவும் பெரிதாக இடம்பெறவில்லை. லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், முதல்வர் ஸ்டாலின், மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் பட்ஜெட்டை கடுமையாக குறை கூறுகின்றனர். நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதற்கான ஒரு அறிவிப்பு கூட பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை, மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். ஆனால் பிரதமர் மோடியோ வளர்ந்த பாரதம் இலக்கை எட்டுவதற்கான அடித்தளத்தை அமைத்த சிறப்பான பட்ஜெட் என நிர்மலா சீதாராமனுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்த பரபரப்பான சூழலில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் இன்று லோக்சபாவில் துவங்கியது. பாஜக சார்பில் மத்திய அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் முதலில் உரையாற்றுகிறார். ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மொத்தம் 18 மணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவாதத்துக்கு பதிலளித்து பிரதமர் மோடி வரும் 4ஆம் தேதி உரையாற்றுவார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர்களின் கண்டன கணைகளுக்கு வழக்கம் போல காரசாரமாக பதிலடியை பிரதமர் மோடி கொடுப்பார் என பாஜக வட்டாரங்கள் தெரிவித்தன.